சார் உலகம் ஃபுல்லா நடக்குது சார். இங்க என்னமோ தமிழ்நாட்டுல மட்டும் கஞ்சா கிடையாது சார். திமுக, அதிமுக, காங்கிரஸ், மோடி, சாரி எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. இது ஆட்சியை பத்தியான கதை கிடையாது. நாங்க எடுத்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஆட்சி இருந்துச்சு? இப்ப தாவேக்கா. அதனால வந்து எங்களோட விஷயம் நான் என்ன சொல்றேன், கடைசியில உலகத்தில் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து இதை தடுப்பதற்கு முடிவு எடுக்க வேண்டும் சொல்றமே தவிர தாவேக்கா கீவேக்காலாம் எனக்கு தெரியாது சார். ஏங்க எனக்கு எத்தனை கூலி போட்டு பசங்க ஸ்கூலுக்கு போற கண்டுபிடிச்சிருக்காங்களா சார்? எங்ககிட்ட கேமரா ஆதாரம் இருக்கு. எங்க ஸ்கூல்ல பண்ணோம். அவங்க ஒரு பையன் பொண்ணுக்கு கூலி கொடுத்துருக்கான். 2 நாள் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த பிரின்சிபல் வந்துட்டு கேமரா சிசிடிவில. இப்ப என்ன நான் சொல்றது கேளுங்க சார். பசங்களுக்கு பயம் வரணும் இல்லையா? நமக்கு லஞ்சம் எடுத்து எல்லாமே நமக்கு வரணும், பசங்களுக்கு பயம் வரணும் இல்லையா? சரி, நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். அதாவது நான் அப்போ வந்து இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. ஒரு அவுட்லைன் கூட சொல்லலை. இது வந்து இந்த கதை எதுவுமே என்னுடைய கற்பனை கிடையாது. நான் பார்த்த ஒரு 25-30 பசங்கள் வாழ்க்கையில் நடந்த கதை தான். இன்னும் அது எல்லாமே மோசமாக இருக்குது. நான் வந்து 1% தான் காமிச்சிருக்கேன். இன்னும் 99% காமிக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம காமிக்கவே முடியாது. அவ்வளோ மோசமாக அந்த பசங்க 15-16 வயசு பசங்களை நான் பார்க்குறப்ப இன்னும் அதாவது இது ரொம்ப லைட் இருக்குது. அதை தான் நாங்கள் கொஞ்சம் அதே கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு இதுக்கே சென்சார் வந்து கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஏன்னா அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தோம்னா கட்டாயம் அதை வந்து பசங்களே பார்க்க முடியாதபடி ஆகிருக்கும். அதனால் நாங்கள் வந்து அதை கொஞ்சம் கண்டென்ட்டே கொஞ்சம் சுருக்கி அதை பார்க்குற மாதிரியே தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏதாவது கேள்வி கடைசி அவங்க யூஏ கொடுத்துருக்காங்க. படத்தை பார்க்கும்போது கஞ்சா வந்து வாங்கினா 4 பீரியட்ல ஏற்றலாம், கஞ்சான்னு தெரியாதுன்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தெரியும். அது இருக்குது சார். இப்போ என்னென்னா சார், அதை தாண்டி அதை குடித்தா ரொம்ப மோசமாக போவோன்னு தெரியுது இல்லை சார். நம்ம இது வந்து நான் பார்த்த வரை அந்த பசங்க 13 வயது பசங்களுக்கு தெரியுது சார். கஞ்சான்றது ரைட்டு கேள்விப்படுறது. அது அடித்தா இவ்வளோ போதை வரும், ஒன்று வாங்கினா 4 பீரியட் ஏற்றலாம் அப்படின்னு மீதி நிறைய போதை பொருள் இருக்கு. நீங்க தான் சொல்லி கொடுக்குறீங்க. இல்லை அது ஒன்று அது இயல்பாக நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு கஷ்டம், அதாவது இது தப்பு இதெல்லாம் இல்லை இது ஆமாம். அதாவது இது எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இதை சொன்னாதான் இதை இப்படி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் இது கடைசியில் நீ ஜெயிலுக்கு போகடா, நீ 4 சிகரெட்டோ 5 சிகரெட்டோ நீ ஜெயிலுக்கு போயிட கட்டாயம் நடக்கும், உங்கள் குடும்பம் அழியுங்கிறத காமிச்சிடுறோம்ல. அப்போ அதுதான் அதோடைய நடக்காத ஒன்று காமிக்கலையே. இப்போ டெய்லி நியூஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இல்லை சார், 100 ஐட்டம் இருக்கு சார். நம்ம 100 ஐட்டம் 100 ஐட்டம் இருக்கு சார். அதாவது இயல்பா நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு தெரியல. நான் பார்த்தேன், அதை சொல்றேன். நீங்க போலீஸ் ஹிஸ்டரி கேட்டீங்க கிடையாது. கேஸ் பாருங்க சார். அதான் இல்ல சார், நான் கடைசி இல்ல சார், நம்ம எது முக்கியமா இதை பண்ணிருக்கோம். நம்ம கடைசியில் என்ன சொல்றோம் சார்? இப்ப அது வந்து சினிமாட்டிக் சார். இப்ப என்ன நான் சொல்றது கேளுங்க சார். பசங்களுக்கு பயம் வரணும் இல்லையா? நமக்கு லஞ்சம் எடுத்து எல்லாமே நமக்கு வரணும், பசங்களுக்கு பயம் வரணும் இல்லையா? இங்க பாருங்களேன், இது வந்து இயல்பான கதையில வர்றப்ப ஒரு முடிவு அவனை ஜெயிலில் போட முடியாது. ஆனா இது ஒரு படிப்பனையா இருக்கணும் அப்படின்னா அவனை ஜெயிலில் போட்டு நம்ம தண்டிக்கலை. என்ன பண்றோம், அதை வந்து நீ போய் சொல்லுடான்னு நம்ம சொல்றோம். இதை வந்து அந்த விலங்குங்கிறது எப்படின்னா நம்ம பார்க்கறதுக்கு நமக்கே பயமா இருக்கிறப்ப ஒரு பசங்க பார்த்து பயந்து ஐயோ செய்யக்கூடாதுன்னு தோணுங்கிற இட்ஸ் அ கிளைமேக்ஸ். அவ்வளவுதான் சார். அதுதான் சார். இல்ல ஜெயிலில் போடல, ஜெயில் இல்ல. அதான் சார், ஜட்ஜி நினைச்சா கொடுக்கலாம் சார். ஜெயில் இல்ல சார். சரி சார். எபவ் 18 அவங்க இல்ல சார். எபவ் 18 இல்ல சார். 17 வயசுல முடிஞ்சிருச்சு. 18 வயசு தாண்டிய வேண்டாம். 17 ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சார் இது பாருங்க, அதெல்லாம் இயல்பு சார். இது என்னுடைய டைரக்டருக்காக நான் அதை என்ன செய்யறதோ ஒரு முடிவு கொடுத்துருக்கேன் சார். அதுல நீங்க சொல்ற மாதிரி பண்ணலாம், பண்ணிருக்கலாம்னு 1000 கருத்து இருக்கு. ஆனா ஒரு கேட்கிறேன் சார், ஒரு நிமிஷம். என்னன்னா நம்ம ஒரு முடிவு சொல்றோம், இதை பார்த்தா நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு தெரிய வர்றதுக்கான ஒரு முடிவை நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லா முடிவுலையும் 2 கருத்துக்கள் இருக்கு. இதை செய்யலாமா, சரி தூக்கு கொடுத்துருந்தா அப்ப தூக்கு கொடுக்கலாமான்னு அதுக்கு ஒன்று இருக்கு. வாழ வைக்கலாமான்னு அது இப்படிங்க வாழ வைக்கிறதுன்னு சொல்லுவோம். ஜெயிலுக்கு போனா எப்படிங்க ஜெயிலுக்கு போடுறதுங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே 2 கருத்துக்கள் இருக்கு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இதுலயும் ஒரு கருத்து இருக்கு. இதெல்லாம் ஓகே. ஒரு பையன் கஞ்சா அடிக்கிறாங்கிறது வாத்தியாருக்கும் தெரியல, அப்பா அம்மாவுக்கும் தெரியல சார். என்னோட ஃப்ரெண்டு சில்விங்கிறது என் ஃப்ரெண்டுடைய அம்மா சார். அந்த பையன் தான் செத்து போனான் சார்.
அவங்களுக்கு தெரியாது சார். எங்க வீட்ல ஒரு கொடி இருந்தா எங்க ஒய்ஃப்க்கு தெரியாது சார். உங்க வீட்ல எப்படி சார் தெரியும்? உங்க வீடு ஒய்ஃப் கஞ்சா தண்ணி அடிச்சுட்டு போனாலே வீட்டுல ஸ்மெல் வரும் சார். தெரியாது சார். கஞ்சாவிலையும் தெரியும். கஞ்சா அடிக்கிறப்ப ஸ்மெல் வரும், அடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்மெல் வராது. இது பாருங்க சார், அதாவது கேள்வி கேள்வி கேட்காதீங்க. போதையோட தான் ஸ்கூல் போறான். அப்ப கூட தெரியலையா என்ன போதையோட வந்துச்சுன்னு தெரியலையா? இல்ல சொல்லு. அப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா சரக்கு அடிச்சா ஸ்மெல் வரும், கஞ்சா அடிச்சா ஸ்மெல் வராது. இது இதெல்லாம் இருக்கு, பரவாயில்ல, இது நல்லா கத்துக்கலாம். ஏங்க எனக்கு எத்தனை கூலி போட்டு பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா சார்? எங்ககிட்ட கேமரா ஆதாரம் இருக்கு. எங்க ஸ்கூல்ல சார், ஷூட் பண்ணோம். அவங்க விட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கூலி கொடுத்துருக்கான். 2 நாள் ஃபாலோ பண்ணிருக்காங்க அந்த பிரின்சிபல் வந்துட்டு கேமரா சிசிடிவில. அதுக்கப்புறம் என்னடா கொடுக்குறாங்க ஃபாலோ பண்ணா கூலி ஒண்ணுமே தெரியல சார். போட்டுட்டு சார் இப்ப இந்த பசங்களோட இது இந்த கிளாஸ்ல இருக்கிற நீங்க ஓல்டு ஸ்கூல்ல இருக்கீங்க. இப்ப ஜென்சில போய் பாருங்க சார். அது ஒரு சில கருத்து இது இந்த ஐட்டம் டாக்குமெண்ட் இருக்குல்ல. நான் கேட்பேன். இந்த ஐட்டம் நான் சாப்பிடலையடா, எங்க கிடைக்குன்னு நான் கேட்பேன். சரி, நீங்க கேட்பீங்க. அதை கேட்டு வாங்குறப்ப டேய் அது கடைசியில நம்ம ஜெயிலுக்கு சொல்லி கொடுத்த யாரு? நீங்க தான. சரி, அதை நான் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஜெயிலுக்கு போறத சொல்றேன், அதை பார்க்க மாட்டீங்க. நீங்க ஹீரோல கஞ்சா அடிச்சு கொலை பண்றாங்களே சார். இல்ல பசங்களுக்கு இதெல்லாம் இருக்கு பயப்படுங்க. சரி சார், சரி இது படம் வேணாம், எடுக்கலாமா வேணாமா நீங்க சொல்லுங்க. அந்த கட்டிங் அத எடுத்து சரி, எதை எடுத்துருக்கா, எதை மட்டும் எடுத்தா நல்லா இருக்கும் சொல்றீங்களா? 10 பேர் சொல்றீங்க சார். பசங்களுக்கு பசங்களுக்கு தெரியுது சார். ஏன் சார் பப்ளிக் கொண்டாறீங்க? சரி, நீங்க ஒண்ணுமே தெரியாம வீட்டுல இருப்பீங்க. எல்லா குடும்பத்திலயும் 10 பேர் யாரா இருக்காங்களா? யார் இல்லன்னு சொல்ல முடியாது. சரி, இங்க கொலை பண்றவங்க நம்ம யாருமே இல்லாதனால கொலை நடக்காம இருக்கா? ஒண்ணு நடக்கும். எங்க சரி, ஒரு கொலை நடந்தா பரவாயில்லையா சார்? சார், உங்க வீட்டுல ஒரு 16 வயசுல உங்க பையனோ பேரனோ இப்படி பண்ணுனா நீங்க இப்படி வந்து பேசுவீங்களா? அவனா வந்து நம்ம சேஃப்டி தான் பண்ணுவோமே தவிர. சரி சார், அதுல சில தவறு சேஃப்டி பண்ணுவோம். பட் என் பையனுக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல போயிட்டு இந்த 10 லிஸ்ட் இதெல்லாம் அடிக்காண்டா பப்ளிக் ஏன் கூட யார் யார் டவுட் பண்ணா கூட ரீஹாப் சென்டர் கூட்டிட்டு போறேன். நீங்க கேள்வி எல்லாம் கேளுங்க. நாங்க ஏன் சார் போகணும்? இது என்கிட்ட கேக்குறீங்க. வந்து யூஏ கொடுத்துருக்கோங்க. சார் ஒரு படத்தை காமிக்கிற யூஏ தான் கம்பேர் பண்ணுவீங்க. யூ கொடுக்கல நம்ம வந்து இந்த அட்ரஸ் தான் பாக்குறாங்க படத்தை. நீங்க அங்கேயே கொண்டு போய் காமிக்கிறீங்க. சரி சார், ஒரு நல்ல விஷயத்தையும் காமிக்கலாம். ஓகே ஓகே, நீங்க சொல்றீங்க. இப்ப தாவே காட்சில அந்த இதே போதை கலாச்சாரம் நடந்துட்டு இருக்குன்றீங்களா சார்? நான் சார் எங்கேயாவது சார் உலகம் ஃபுல்லா நடக்குது சார். இங்க என்னமோ தமிழ்நாட்டுல மட்டும் கஞ்சா கிடையாது சார். திமுக, அதிமுக, காங்கிரஸ், மோடி, சாரி எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. அமெரிக்கால எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. இது ஆட்சியை பத்தியான கதை கிடையாது. நாங்க எடுத்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஆட்சி இருந்துச்சு? இப்ப தாவேக்கா. அதனால வந்து எங்களோட விஷயம் நான் என்ன சொல்றேன், கடைசியில உலகத்தில் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து இதை தடுப்பதற்கு முடிவு எடுக்க வேண்டும் சொல்றமே தவிர தாவேக்கா கீவேக்கா எல்லாம் எனக்கு தெரியாது சார். என்ன சார் ஏற்கனவே சோஷியல் மீடியால ஒரு படம் பண்ணிருக்கீங்க. ஆமா, இது ஒரு சோஷியல் மீடியா படம் பண்றீங்க. அந்த படம் பண்ணும்போது படம் பார்த்தவங்க நீங்க சொல்றீங்க படம் பார்த்துங்களான்றீங்க. படம் பார்த்தவங்க அந்த படம் பார்த்தவங்க பிடிக்காம இருக்கீங்க நிப்பாட்டாங்களா? இல்ல சரி சார். அவரோட பழைய படத்துல அவரோட பழைய படம் அப்பா வேணாம்பான்ற படத்தை எல்லா கேன்சர் இன்ஸ்டிடியூட்லயும் போட்டு அதை பார்த்து திருந்தினவங்க ரெக்கார்டு இருக்கு சார். அவரோட பழைய படம் ஆல்கஹால் சார் படம். இங்க பாருங்களேன் அந்த சார், ஆல்கஹால் படத்தை பார்த்து திருந்தினவங்க ரெக்கார்டு இருக்கு சார். எங்க ஒரு மயிலாப்பூர்ல இருந்து ஒருத்தர் பேசினார் சார். அவர் என்ன சொல்றாரு, சார் என் பொண்ணு 15 வருஷமா என் கூட பேசல சார், என்னை ஒரு குடிகாரன் தான் நினைச்சிட்டு இருந்தாரு. நேற்று அந்த படத்தை நான் டிடிகே இன்ஸ்டியூட்ல பார்த்துட்டு எங்க அப்பாவுக்கு இந்த வியாதி இருக்குன்னு பேசினாரு. இதுக்காக நான் நீங்க கேட்டது இது வரைக்கும் நான் சொல்லலை. ஒன்று நடக்கும் சார். நான் என்ன சார் படம் நல்லா படிக்கணும்னு சொல்றோம், நீங்க கேட்டதெல்லாம் பார்த்து நல்லா படிச்சுட்டாங்களா? திருடக்கூடாதுன்னு சொல்றோம், நீங்க கேட்டதெல்லாம் திருடலாமான்னா என்ன சார்? நம்ம என்ன சார் இது மாதிரி படத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணா திருப்பி ரிட்டர்ன் பணம் வராது. சரிங்களா? ஆக்சுவலா திருப்பி நீங்க ஏன் இது மாதிரி படம் பண்றீங்க? ஒரு கமர்ஷியலா போலாமே. அந்த படம் அவர் இன்வெஸ்ட் பண்ண, அந்த படம் நான் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். என்னோட சோசியல் மீடியா சார். இல்லை, அவர் கேட்குற கேள்வி கரெக்ட். ஒருவேளை என்ன சார் இப்போ இது சில பேர் சொல்லியிருக்காங்க ஒரு காசு வரும் போல இருக்கு. எனக்கு ஒரு எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது சார். இன்னைக்கு நைட் நான் இருப்பேன், உயிரோட இருப்பேன்னு சொல்ல முடியாது சார். அதனால பணம் வருதோ வரலையோ நான் என்னுடைய டியூட்டியை ஒரு சினிமாக்காரனா நான் பண்ணி தான் சார் ஆகணும். அதில் நான் போனாலும் போயிட்டு போக வேண்டியதுதானே சார். என்ன சார் நான் பண்ண முடியும்? சார் இயக்குனர் சார், தமிழ்நாட்டில் வந்து கஞ்சாவால் இன்னைக்கு பல கோடி ரூபாய் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் புழங்கிக்கிட்டு இருக்கு. கஞ்சாவை பற்றி பேசினாவே கொலை பண்ணுறாங்க, ஆளே அட்ரஸ் இல்லாத அடிச்சிடுறாங்க. இந்த படத்தை நீங்கள் துணிச்சலாக கஞ்சாவுக்கு எதிராக எடுத்திருக்கீங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது மிரட்டல்கள் வரும் வந்தா அப்படி சமாளிப்பீங்களா? வந்தா நிக்க வேண்டியதா, வாங்கடா குத்துக்கடா வேண்டியதா, என்ன பண்ண முடியும்? ஏன்னா சார் ஒரு இது நீங்க சொல்றது எல்லாமே நடக்கலாம் சார். அதனால இது வந்து நம்ம யாரையும் சொல்லலை. இது உலகத்துடைய பிரச்சனை. கஞ்சா விற்கிறவருடைய பையனுக்கும் இந்த பிரச்சனை நடக்கும் இல்லைங்களா? அதனால நம்ம சொல்லுவோம். அதனால நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் தாங்கிக்க வேண்டியது. ஹீரோ வந்து அந்த பையன் வந்து யூனிஃபார்ம் போட்டு ரோட்ல போட்டு கிடக்குறான், வீட்டுக்கு போறான், அவங்க அம்மாவுக்கு தெரியும், தங்கச்சி தம் அடிக்கிறான்னு தெரியுது இல்ல, அப்ப கண்டுபிடிக்க தெரியாது சார். ஏன் அதாவது
சரி, அதாவது சார் இந்த போதை எல்லாருக்கும் டவுட் இருக்கு சார். நான் வந்து சினிமா தான் சார் எடுக்கிறேன். ஆக்சுவலாக எவ்வளவு நாள் எடுக்கிறோம், உங்கள் அம்மாவுக்கு சந்தேகம் வருதான்ற உங்கள் கேள்வியெல்லாம் சரிதான் சார். அப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே போகல. அதாவது டாக்குமெண்ட்ரி அது என்னன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதுக்காக தான் நான் ஒன்று பண்ணேன். ஏன்னா பாருங்கள், அந்த அவங்க அம்மா கேட்குறாங்க, பையன் ஏன்டா இப்படி இருக்கானு உனக்கு அப்பா சொல்கிறாரு. அவன் என்னம்மா இப்போ போய் நான் அவனை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் இப்போ அப்படின்றப்ப குடும்பத்தில் நமக்கும் ஒரு அவேர்னஸ். அந்த பொண்ணு சொல்கிறா, எப்போ பார்த்தாலும் தனியாக ரூமில் இவங்க ஃபஸ்ட்டு ட்ரக் ஆரம்பிச்சப்பயே அவங்க ஐசோலேட் பண்ணிக்குவாங்க சார். என்ன தனியாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சார், ஒவ்வொரு குழந்தைக்கும் எல்லார் வீட்லையும் ஒரு பையன் இருக்கான். கதவை சாத்திட்டு தான் சார் எங்கள் வீட்டில் கூட உள்ளே இருக்கான். இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது சார். அப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் சார். எல்லாத்தையும் நான் பெர்ஃபெக்டாக சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது சார். என்னுடைய கருத்து இப்படி இருக்கும்னு சொல்கிறேன். அதில் 1-2 வந்து சினிமாக்காக சில விஷயங்கள் பண்ணுறமே ஒழிய இது ஒரு டீட்டெயிலாக 5 மணி நேரம் பண்ணுற கதை சார். சினிமாக்காக இல்லை, இயல்பா உண்மையான நடந்த கதையை சினிமாக்காக சொல்றப்ப இதுல விக்கிறவங்களையும் அதுக்கு உறுதுணையா இருக்கிற ஆபீசர்ஸ்ங்கள போலீஸ் காவல் ஏன் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க? இல்ல சார், அது அடுத்த படம் வரும். கொஞ்சம் இருங்க. அது இல்ல சார், அதுக்கான வழியை யார் வகுத்ததுன்னு இது வந்து சார் இப்ப எல்லாம் திருடுறாங்க சார். நீ வீட்டை பூட்டிட்டா திருட மாட்டாங்க. இது என்னோட வெர்ஷன் என்ன சார். இதுக்கே 2 மணி நேரத்துக்கு 3 வருஷம் ஆயிப்போச்சு. எல்லாம் தொங்கி எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி ஆயிப்போச்சு. அந்த வரைக்கும் வந்துருச்சு இது. அப்ப நான் இந்த கதையை எடுத்திருக்கேன். நீங்கள் சொல்கிற கதை அடுத்த, ஏன்னா நமக்கு 2 மணி நேரத்தில் என்ன சார் சொல்ல முடியும், அதை சொல்லிட்டு இருக்கேன். அதில் போனால் இன்னும் நான் டீட்டெயிலாக போகணும், யார் எதுக்குன்னு. நீங்கள் ஒரு சார் கேட்டால அது மாதிரி அது வந்து இன்னும் ஒரு சீரியஸ். அது எனக்கு தெரியும். ஆனால் யார் விற்கிறா, என்ன பண்ணுற, உலகமே எல்லாம் நம்ம ஆட்களை விற்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பாதிக்கப்பட்டவர்கள் பாயிண்ட் ஆஃப் நீங்களும் அதுல உடனே இருக்கீங்களா சார். நான் சொசைட்டி சார். ஏன் மனிதர் தானே இப்போ ஒருத்தர் அவர் விக்கிறாரான்னு சார் எனக்கு தெரியும் பார்க்குறேன் விற்கிறாருல சார். நான் ஒன்றும் செய்யலையே, நான் போய் அவர் ஒன்றும் சண்டை போடலையே. நாங்க விக்கிறாங்க நீங்க கேட்க கூடாது. போலீஸ் இல்லை இல்லை சார் 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 அப்படி இல்ல சக மனிதர்கள் சார். தானே. அதாவது என்னை சார்ந்த பேசுறோம் மனிதர் இல்ல. பேசாத மிருகம் தானுங்க. இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது. எல்லாம் என்னை சார்ந்த மனிதர்கள். அதுக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு. எப்படி செத்தவனால எனக்கு பொறுப்பு இருக்கோ, வித்தவனுக்கு நான் தான் பொறுப்பு. வித்தவனுடைய அப்பா நம்மள மாதிரி தான். அதனால வந்து இது எல்லாத்தையும் நம்ம இது இல்லைன்னா விற்க போறது இல்லை. அதனால வந்து இதுல நேர்மையும் ஒழுக்கத்தையும் பாராட்டணும். கஞ்சா அடிக்கிற ஒரு படத்தை எடுத்து அதில் வைக்கணும்னா நிறைய சீன் வைக்கலாம் சினிமாவுக்காக. மெயினாக கஞ்சா அடிக்கிறவங்களுக்கு பெண்களை பற்றி ஒரு மோகம் இருக்கும். அதெல்லாம் வைக்கவே இல்லை. நேர்மையும் அந்த ஒழுக்கத்தையும் வந்து நான் பாராட்டுறேன். உண்மையாக ஒரு நல்ல படம் எடுத்துருக்கீங்க. அதில் சில குறைகளை கட்டாயம் நீங்க சொல்லலாம் சார். ஏன்னா நான் வந்து வேற எந்த காரணத்துக்காகவும் நான் எடுக்கல. என்னோட 26 வருஷம் ஆச்சு. 26 வருஷத்துக்கு வரைக்கும் ஒரு பைசா கூட நான் சினிமாவில் சம்பாதிக்க கிடையாது. நான் வந்து சினிமாவுக்காக ஏதோ நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல பல குறைகள் இருக்கலாம், பல நிறைகள் இருக்கலாம். நிறைகள் இருந்தா பாராட்டுங்க, குறைகள் இருந்தா சொல்லுங்க சார். சினிமாக்காரங்க அதுதான் முதல்ல வைப்பாங்க. நீங்க அதான் எங்கிட்ட டிஸ்கஷன் சொன்னாங்க. இந்த படம் வெற்றி பெறும். முதல் கனல்னா முதல் ஃபயர் சார். ஒரு பையன் வந்து அப்படி பொறுத்து வைக்கிறப்ப அந்த முதல் கனல், அந்த நெருப்பு வந்து அவனோட வாழ்க்கையே கெடுக்குதுன்றது. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ.